ஆர்பிஐ எப்பெல்லாம் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்களோ அப்போ உங்க இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஆர்பிஐ எப்போ ரேட் கட் பண்ணாலும் உங்க இஎம்ஐ ரெடியூஸ் ஆகிறது இல்ல. இது நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். யார் யார் லோன் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கும் பேங்க் எந்த ரேட் சார்ஜ் பண்றாங்கன்றது ஐடியா இருக்காது. இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம பேங்கிங் சிஸ்டம் ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க on charging interest rate. ஒன்னு MCLR, இன்னொன்னு EBLR. MCLR என்றது நம்ம பேங்க்குக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்கோம். அவங்க இன்டர்னல் பாலிசி பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுல டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அவங்க எப்போ ஃபீல் பண்றாங்களோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஆனா EBLR என்றது டைரக்டா லிங்க் டு RBI ரெப்போ ரேட். 3 months once RBI மானிட்டரி பாலிசி நடக்கும்போது ரேட் கட்டோ ரேட் ஹைக்கோ நடக்கும். அந்த சமயத்துல உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதை டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் உங்களுக்கு பாஸ் ஆன் ஆகும். சர்ப்ரைசிங்லி 36% ஆஃப் லோன் ஸ்டில் MCLRல தான் இருக்கு. இந்த MCLRல இருந்து EBLR மாத்தணும்னா ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நம்ம பேங்க்குக்கு மெயில் பண்ணாலே நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் MCLRல இருந்து EBLRக்கு சேஞ்ச் ஆயிடும். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா lakhs of rupees இன்ட்ரெஸ்ட்ல நீங்க சேவ் பண்ணலாம்.